குட் மார்னிங். இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது கிரேட் 11 மேத்ஸ் கண்டம் பேப்பர் வெஸ்ட் அண்ட் ப்ரோஸ் பேப்பர் தான் பார்க்க இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் மேத்ஸ் மற்றும் சயின்ஸ் ரிலேட்டட் சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னு சொன்னால் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது வித் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் என்ற யூடியூப் சேனல். ரைட், இன்றைக்கு நாங்க பார்த்துக்கொள்வோம். ரூபாய் 60,000 ஆண்டு பெருமானுடைய வீடு ஒன்றுக்கு இறைவரியாக 2,400 செலுத்தப்படுகின்றது. அவ்வீட்டிற்கான காலாண்டு வரி யாது? ஆகவே உங்களுக்கு நேரடியாக ஈஸியான கேள்வி. ஆனா உங்களுக்கு இதை போட்டு இதன்றாங்க குழப்பிருக்காங்க. ஆகவே 2000 ஆண்டு இறைவரி 2,400 என்றால் காலாண்டு வரி நாங்க என்ன செய்ய வேணும்? 2,400 எத்தனையால 4ஆல இதன்றோம். ஆகவே எவ்வளவா இருக்கும்? 600 ரூபாயாக காணப்படும். 464. ஆகவே 600 ரூபாயாக காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்து மொத்த மேற்பரப்பளவு 1188 சென்டிமீட்டர் வர்க்கமாக உடைய திண்ம செவ்வட்ட உருளை ஒன்றேன் வளை மேற்பரப்பளவு தந்திருக்கு 880. ஆகவே பிள்ளைகளே அப்ப உங்களுக்கு தெரியும் செவ்வட்ட உருளைன்ற மொத்த மேற்பரப்பளவு 2 வட்டமும் மேலே கிளையும் வட்டம் சைட்ல வளை மேற்பரப்பளவு என்ன. ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? அப்ப இதுல தந்திருக்குது மொத்த மேற்பரப்பு இவ்வளவு தந்திருக்குது, வளை மேற்பரப்பு இவ்வளவு தந்திருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டாக 1188 இருந்து எவ்வளவு கழிக்கணும்? ஃபர்ஸ்டாக மைனஸ் 880 கழிக்கணும். ஓகே, கழிச்சால் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1188 இருந்து ஓகே 880 கழிக்கணும். ஓகே, கழிச்ச எவ்வளவு வரும்? உங்களுக்கு 308 சென்டிமீட்டர் 308 சென்டிமீட்டர் வர்க்கமாக காணப்படும். எது பிள்ளைகள்? அதாவது 2 வட்டத்தின்றையும் என்னது மேற்பரப்பளவு, அதாவது மேல் ஒரு வட்டம் கீழ் ஒரு வட்டம் என்ன. ஆகவே அப்ப இதுல எவ்வளவு இருக்குது? ஆகவே அதன் அடிப்பரப்பளவு அப்ப என்னது ஒரு வட்டத்தின பரப்பளவு தான் கேட்டிருக்குது. ஆகவே இதை நாங்க என்ன செய்ய வேணும்? 2ஆல வகுத்து கொள்ளவும். 2ஆல வகுத்து எங்களுக்கு எவ்வளவு வரும் பிள்ளைகளே? 154 என்ன 308 அரைவாசி 154 சென்டிமீட்டர் வர்க்கமாக காணப்படும். பிள்ளைகளுக்கு கேள்வியை ஒழுங்காக வாசிச்சு கொள்ளுங்க என்ன கேட்டிருக்கு சொல்லி. ரைட். அடுத்தது 3, 6, 12 பெருக்கல் விருத்தி 8ஆம் உறுப்பை காண்க. அப்ப 8ஆம் உறுப்புன்னு சொன்னால் உங்களுக்கு சமன்பாடு தெரியும். என்னது? Tn சமன் AR n - 1 நான் சமன்பாடு எழுதியில நேரடியாக செய்து கொள்றேன். ஆகவே என்னது 8ஆம் உறுப்பு? 8ஆம் உறுப்புண்டா T8 என்ன. ஆகவே TH சமன் AR. அப்ப A என்றது என்னது? முதலாம் உறுப்பு. அப்ப T3 AR. R வந்து எவ்வளவு? R என்றது பொது விகிதம் என்ன. ஆகவே எவ்வளவு பொது விகிதம்? அதாவது பின்னிருப்ப முன்னிருப்பால வகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே 2 நபர் 2 n - 1 n - 1 சொன்னா என்னது? 8 இருந்து என்னது 1 கழிச்சு கொள்வீங்க. ஆகவே உங்களுக்கு என்ன வரப்போகுது? 3 தர 2 7. ஆகவே உங்களுக்கு ஈஸியாக தந்திருக்கிறான். 2 7 எவ்வளவு தந்திருக்கிறான்? எவ்வளவு? 128 அவன் தந்திருக்கிறான் என்ன. ஆகவே அப்ப நாங்க இலகுவாக என்ன செய்யலாம்? 128 3ஆல பெருக்கிக் கொள்ளலாம். அவனே 2 7ஆம் அடுக்குக்கு எவ்வளவு பெருமானம் தந்திருக்கிறான். ஆகவே 3 தர 128 என்ன பிள்ளைகள். ரைட். ஆகவே சமன் அப்ப எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகளே? அதாவது 128 நாங்க எத்தனையால பெருக்கணும்? 3ஆல பெருக்கி கொள்ள வேணும் என்ன. ஆகவே சமன் எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? 384 காணப்படும். சரிதானே? ஆகவே உங்களுக்கு விளங்கிட்டு வேணும். T8 சமன். அப்ப நீங்க ஃபர்ஸ்டாக சமன்பாடு போட்டு நீட்டாக செய்து கொண்டு போங்க. சரிதானே? ரைட்.
அடுத்தது காரணிப்படுத்துக. அப்ப காரணிப்படுத்துகன்னு சொல்லும் பொழுது இதுல பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்டாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்ன பிள்ளைகளே, ஃபர்ஸ்டாக இதுல இருக்கிறது முதலாவது இருக்கிறதையும் கடைசி இருக்கிறதையும் எழுதி கொள்ளுங்க இடைவெளி விட்டு. சரிதானே? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எழுதி கொள்ளுங்க. சரிதானே? ஆகவே முதலில் என்ன எழுதிக் கொள்வீங்க? எக்ஸ் வர்க்கம். ஓகே, அங்கால மைனஸ் 21 போட்டுக் கொள்வீங்க. சரிதானே? ஆகவே போட்டுட்டு இப்ப பார்க்க போறோம். அதாவது 2 இலக்கங்கள்ல பெருக்கினால் எங்களுக்கு 21, அதை கூட்டினாலோ கழிச்சாலோ எங்களுக்கு எவ்வளவு வர வேணும்? -4 வந்து கொள்ளணும். ஓகே, அது ரெண்டையும் பெருக்கினால் உங்களுக்கு -21, கூட்டினாலும் கழிச்சாலும் -4 வந்து கொள்ளும். ஆகவே எந்தது 7 தர 3 தான் வந்து கொள்ளும். என்ன? ஆகவே அப்ப நாங்க இதுல என்ன செய்வோம்? 1 7x சரிதானே? அங்கால 3x போட்டுக் கொள்வோம். அதாவது 4x பதில் வர்றதுக்கு நாங்க செய்து கொள்ள போறோம். என்ன பிள்ளைகள்? அப்ப 3x கொடுக்கும். இனி அடையாளத்தை செக் பண்ணி கொள்ள வேணும். அப்ப ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் வருவோம்னா 1 பிளஸும் 1 மைனஸா வந்தான் தான் எங்களுக்கு என்னது பெருக்கும் பொழுது மைனஸா வந்து கொள்ளும். அது ஒன்று. அடுத்தது பார்க்க போறோம். இதுல இருந்து ஒன்று கழிப்பட்டாதான் எங்களுக்கு 4 வரும். என்ன? ஆகவே அப்ப எங்களுக்கு பாவம் கழிப்பட வேணும். அப்ப ரெண்டும் வெவ்வேறு அடையாளங்களாக காணப்பட வேணும். ஆகவே அப்ப இதுல என்ன அடையாளம் இருக்குது? மைனஸ் தான் ஆன்சர் இருக்குது. ஆகவே எங்களுக்கு பெரிய இலக்கம் கட்டாயம் மைனஸ்ல இருந்தா தான் எங்களுக்கு கழிப்பட்டு எங்களுக்கு மைனஸ்ல ஆன்சர் வந்து கொள்ளும். சரிதானே பிள்ளைகளே? ஆகவே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இவர்ல இருந்து என்னது 1 பொது எடுக்க போறோம். அடுத்தது இவர்ல இருந்து பொது எடுக்க போறோம். ரைட். ஆகவே பொது எடுத்தால் இதுல என்ன என்ன என்னத்த எக்ஸ பொது எடுக்க போறோம். ஓகே, அப்ப எக்ஸ பொது எடுத்தா பிள்ளைகள், ஓகே, எக்ஸ பொது எடுத்தால் எங்களுக்கு பிராக்கெட்டுக்கு என்ன வர போகுது? ஓகே, எக்ஸ் -7 வந்து கொள்ளும். என்ன பிள்ளைகளே? ரைட். அடுத்து என்ன வரும்? பிளஸ் அதுல இருந்து என்னத்த பொது எடுக்கிறீங்க? 3 பொது எடுக்கிறீங்க. 3 பொது எடுத்தா பிராக்கெட்டுக்கு என்ன வரும்? எக்ஸ் -7 ஆக காணப்படும். சரிதானே? ரைட். ஆகவே இப்ப என்ன வரப்போகுது? எக்ஸ் பிளஸ் 3 ஒரு காரணி, எக்ஸ் இந்த எக்ஸ் பிளஸ் 3 ஒரு காரணி, சரிதானே? எக்ஸ் பிளஸ் 3 ஒரு காரணி. அடுத்த காரணி என்ன? எக்ஸ் -7 என்ன? ஆகவே அடுத்த காரணி எக்ஸ் -7 ஒரு காரணியாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு இலகுவாக விளங்கி இருக்கும். இதுல இருந்து என்னத்த பொது எடுக்கிறோம்? எக்ஸ பொது எடுக்கிறோம். பொது எக்ஸ் இதுல எக்ஸ் மிச்சமா இருக்கு -7 ஆக காணும். இதுல என்னத்த பொது எடுத்தீங்க? 3 பிளஸ் 3 பொது எடுத்தால் அங்கே எக்ஸ் -3 ஆக காணப்படும். ஓகே, ஆகவே எக்ஸ் பிளஸ் 3 பொது எடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு காரணி. அடுத்தது எக்ஸ் -7 ஒரு காரணியாக காணப்படும். சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம். முக்கோண ஏபிசியில் அதுல பாருங்க ஏபி சமன் ஏசி என்று தந்திருக்க பிள்ளைகளே. அப்ப நீங்க ஃபர்ஸ்டாக அப்படி தரம் பொழுது நீங்க என்ன செய்யுங்க? அந்த தரவை புரியுங்க. அப்ப ஏபி சமன் ஏசி அவன் தந்திருக்கிறான். ஓகே, படத்துல குறியுங்க அவன் தார தரவை. ஆகவே அப்ப என்ன சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் உங்களுக்கு தேட்டமெடுத்து தெரியும். ஆகவே இவர் 70 சொன்னா இவர் எவ்வளவு இருக்கும்? 70 காணப்படும். அப்ப இவர் 70 இவர் 70 அந்த எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் பிள்ளைகளே? உங்களுக்கு 40 70 70 140 140 40 180 முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 180 என்ன பிள்ளைகளே? ஆகவே நீங்க என்ன தெரிஞ்சிருக்க வேணும்? இப்படி நேரடியாக ஆன்சர் போடாதீங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எழுதி போட்டு செய்து கொள்ளுங்க. அதாவது எக்ஸ் பிளஸ் 70 சக 70 சமன் 180 போட்டுட்டு கணக்கு ரீதியாக தீர்த்து ஆன்சர் போட்டுக்கொள்ளுங்க. கட்டாயம் 40 கண்டால் என்னது? எக்ஸ் சமன் 40 பாகையண்டும் போட்டுக்கொள்ளும். சரிதானே? ரைட். அடுத்தது ஒரு முழு வேலையின் அரைப்பங்கு வேலையை செய்யறதுக்கு 5 மனிதர்களுக்கு 4 நாட்கள் செய்து முடிப்பார். அப்ப அரைவாசி வேலை செய்யறதுக்கு மனித நாட்கள் எவ்வளவு? 5 20. அப்ப அரைவாசி அப்ப அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும். குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யறதுக்கு மனித நாட்கள் மாறாது. ஓகே, ஆகவே அப்ப அரைவாசி வேலை செய்யறதுக்கு 5 20 சொன்னால் முழு வேலையை செய்யறது என்னது? அத போல என்னது? 2 மடங்கு. ஆகவே எவ்வளவு? 40 மனித நாளாக காணப்படும். எழுதி கொள்ளுங்கவா? மனித 40 எத்தனை மனித நாட்கள்? 40
மனித நாட்கள் என்று பிள்ளைகளே கட்டாயம் எழுதி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க. 40 மனித நாலண்டு நீங்க ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க. நான் எழுதியல. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்ளுவோம். ரைட். வையின் கீழ் இது சமன் இப்படி போடும் பொழுது ஃபர்ஸ்டாக நாங்க என்ன செய்வோம்? வையின் கீழ் 3. அப்ப வகுத்துல நாங்க என்ன செய்வோம்? தரவா மாத்துவோம். அப்ப தரவா மாத்தும் பொழுது என்ன செய்யப்படும்? இங்கால நிகர் மாற்றம் செய்யப்படும். என்ன? அப்ப நிகர் மாற்றம் செய்யக்கல எக்ஸின் கீழ் என்னது 4y. 4y. சரி. இப்ப என்ன செய்யப்படும்? இந்த வையம் என்ன செய்யப்படும்? வெட்டுப்படும். என்ன? வெட்டுப்பட்டால் 4×12 மேலே நிற்பது எக்ஸ் ஆக காணப்படும். ஆகவே என்ன ஆன்சர்? எக்ஸின் கீழ் சமன் எக்ஸின் கீழ் 12 காணப்படும். சரிதானே பிள்ளைகளே? திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். இந்த வையும் வெட்டுப்பட மிச்சமா இருக்கிறது 4×12 மேலே எக்ஸ் இருக்கு. ஆகவே 12 மேல் எக்ஸ். ரைட். அடுத்தது பார்த்தோம்னா முக்கோணி ஏபிஓவும் சிஓடியும் இங்க ஏபிஓவும் இந்த முக்கோணியும் இந்த சிஓடியும் ஒருங்கி செய்யறதுக்கு கோணம் பக்கமண்ட இதுல ஒருங்கி செய்யும் என்று சொல்லியிருக்கு. அப்ப தரப்பட்ட நிபந்தனைகளுடன் மற்ற நிபந்தனை என்னன்னு கேட்டிருக்குது. சரிதானே பிள்ளைகளே? ஆகவே அவன் இப்ப இது உங்களுக்கு தெரியும் என்னது? இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் அவன் தந்திருக்கிறான் தரவு. ஆகவே கோணம் பக்கம். ஆகவே கோணம் பக்கமாக காணப்பட வேண்டும். ஆகவே எங்களுக்கு என்ன அடுத்த இது வரப்போது? இந்த கோணத்துக்கு சமன் என்று நீங்க எழுதிக்கலாம். எழுதையில நீங்க எழுதிக்கொள்ளுங்க. இது இதுக்கு சமன். என்ன காரணம்? குத்ததிர் கோணம். என்ன? குத்ததிர் கோணம். ஆகவே என்னது? கோணம் பக்கம் என்ற இதுல ஒருங்கி செஞ்சு கொள்ளும். சரிதானே? இந்த கோணத்துக்கு சமன் எழுதிட்டு என்னது? கோணம் பக்கம் என்று எழுதினா சரி. ஓகே, என்ன காரணம்? குத்ததிர் கோணம். என்ன? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் தரப்பட்ட அரியத்தின் முக்கோண முகம் தவிர்ந்து வேறு 2 முகங்களை அளவுடையுடன் வரைக. ஆகவே என்னது ஒரு அளவுடை? இது ஒரு செவ்வகம். என்ன? நீங்க கீறிக்கொள்ளுங்க. நான் கீறையில இது ஒரு செவ்வகம். என்னது? 4 தர இந்த நிலவு அளவு 6. அப்ப 4 தர 6 ஒரு செவ்வகம் கீறிக்கொள்ளுங்க. அடுத்தது என்னது? 3 தர 6. என்ன? இந்த செவ்வகம். ஓகே, 3 தர 6 இந்த செவ்வகம் குறிக்கோங்க. அல்லது இந்த செவ்வகம் இது 3 பக்கங்களும் இருக்குது. என்ன? ஆகவே இந்த பக்கம் 3 செவ்வகம். ஓகே, 3 செவ்வகம் சேர்ந்துதான் ஒரு முக்கோண அரியம் ஆக்கப்பட்டது. என்ன? ஆகவே இந்த முகம் என்னது? 5 தர 6. அப்ப ஏதாவது என்னது? 2 அளவுல கீறிக்கொள்ளுங்க. ஏன்னா முக்கோணை கேட்கல இது தனியா செவ்வகத்தை மட்டும் கீறிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது எக்ஸின் 7 மடங்காகவும் இப்ப என்னது? எக்ஸ் வந்து 0க்கும் 30க்கும் இடைப்பட்டதாக காணப்படுது. தொடை எஸ்ஸின் வேறொரு தொடை குறிப்பிட்டு எழுதி கொள்க என்று சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்யலாம்? மூலகங்களாக எழுதி கொள்ள முடியும். என்ன? ஆகவே எஸ் சமன் ஓகே டபுள் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க 7 மடங்கு. அப்ப என்ன? 7 14 21 28 இவ்வாறாக நீங்க என்ன செய்ய வேணும்? கட்டாயம் டபுள் பிராக்கெட்டுக்கு தொடை குறிப்பிட்டு கட்டாயம் டபுள் பிராக்கெட்டுக்குள்ள எழுதி கொள்ள சரிதானே? கட்டாயம் தொடை இன்னொரு தொடை நீங்க என்ன செய்யலாம்? எழுதி கொள்ள முடியும். சரிதானே? அடுத்தது எக்ஸ் வர்க்கம் 2xy 3y பொது மடங்கள் சிறிது போமாசியை காண சொல்லி கேட்டிருக்குது. அது ஃபர்ஸ்டாக இலக்கத்துக்குரிய போமாசியை கண்டமென்றால் 3 தான் இருக்குது. 3 போமாசி எவ்வளவு? 6. என்ன? 6. அடுத்தது என்ன இருக்குது? எக்ஸ். எக்ஸ் வந்து அப்ப எக்ஸ் பெரிய வேல்யூவை தான் எடுத்துக்கொள்ள வேணும். அப்ப எக்ஸ் பெரிய வேல்யூ என்னது? எக்ஸ் வர்க்கம். என்ன? ஆகவே எக்ஸ் வர்க்கம் அடுத்தது y என்னது? ஒரு y தானே இருக்கு. அந்த வேல்யூ y என்ற ஒரு ஆமடுக்கு தான். ஆகவே 6x வர்க்கம் y ஆக காணப்படும். அடுத்தது பார்த்தோம்னா உருவில் இதுக்கு இது சமாந்தரம் எடுத்து தந்திருக்கிறான். பிஆருக்கு இது சமாந்தரம் தந்திருக்குது. மற்றது இந்த கோணம் தந்திருக்குது 50 70 எனில் எக்ஸின் பெருமனை காண்க. ஆகவே இது 70 என்று சொன்னால் இந்த கோணம் எவ்வளவு? 70 பாக்க. என்ன? ஓகே, என்ன காரணம்?
ஒத்த கோணம். அப்ப இதுக்கு சமாந்தரமா காணப்படக்கூடிய இது எஃப் வடிவத்தை எடுக்குது. ஆகவே ஒத்த கோணங்கள் சமன். ஓகே, அப்ப இது 70 இது 50ன்னு சொல்லும்போது ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்தை நீட்டவார புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப 70ஐயும் இதையும் கூட்டினால் எதுக்கு சமன்? எக்ஸுக்கு சமனாக காணப்படும். ஆக பிள்ளைகளே எங்களுக்கு எவ்வளவு இருக்க போது? எங்களுக்கு எக்ஸ் சமன் எவ்வளவு? 70 சக 50. ஓகே, சமன் 120. அப்ப பிள்ளைகளை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, ரைட்? இந்த இப்படி நீங்க காண்றதுகளை படத்திலையும் என்ன செய்யுங்க, மென்ஷன் பண்ணி கொள்ளுங்க. அப்ப படத்துல மென்ஷன் பண்ணுவதன் மூலம் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், சரிதானே? அவங்களுக்கு கிளியரா இருக்கும், பிள்ளை செய்து பார்த்து தான் போட்டிருக்குன்னு சொல்லி, ரைட்? நேரடியாக ஒன்றுக்குமே ஆன்சர் போட்டுக்கொள்ள பழகிறாங்கோ. ஆகவே இவ்வளவு செய்முறையை போட்டு காட்டி கொள்ளுங்க, சரிதானே? அப்ப இப்படியும் காட்டி கொள்ளலாம், இப்படியும் காணலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு இது ஞாபகம் இல்லையா, என்ன செய்து கொள்ளலாம், இதையும் கண்டுட்டு இதை கண்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த கோணத்தை கண்டு கொள்ளலுமே என்ன? ஓகே, அப்ப இது 60ன்னு சொன்னால் என்னது, இதை கண்டால் முக்கோணின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை 180. இது 60ன்னு சொன்னால் எனது ஒரு நேர் போட்டுட்டு அடுத்துள்ள கோணங்கள கூட்டுத்தொகை 180. இப்ப இது 60 என்றால் இது 120. எப்படியும் நீங்க கண்டுகொள்ள முடியும், சரிதானே? அடுத்தது இந்த சமநிலை திருப்தியாக்கும் மிகச்சிறிய நேர்நிறை எண்ணை எழுதுக என்று கேட்டிருக்குது. ஆகவே பிள்ளைகளே அப்ப இந்த அளப்போனங்களுக்கு எவ்வளவு இருக்க போது? இது போனால் அங்கால 6 அப்புறம் 3 பிச்சு உங்களுக்கு எவ்வளவு இருக்க போது? 2ஆக காணப்படும், சரிதானே? ஆகவே எக்ஸ் இது எவ்வளவு? 2ஆக காணும். நீங்க சுருக்கி போட்டு செய்யுங்க. இந்த -1 இல்லாம அங்க போனா கூட்டுப்படும். கூட்டுப்பட்ட 6 அப்புறம் என்ன செய்வீங்க? 3ஆல் வகுப்பீங்க, வகுத்து விட்டா 2ஆக காணப்படும். அப்ப 2ம் 2ஐயும் விட பெரிதாகவும் காணப்படும். அப்ப இதுல என்ன கேட்டிருக்கு? மிகச்சிறிய நேர்நிறையன். ஆகவே 2ல இருந்து வந்து கொள்ளும். ஆகவே மிகச்சிறிய நேர்நிறையன் எழுதி போட்டு நீங்க என்ன இருக்கும்? 2ஆக காணப்படும், சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி. ஓவை மையமாகுடைய வட்டத்தின் ஏபியும் ஏசியும் 2 நாண்கள். ஏசியின் நடுப்புள்ளி எக்ஸ் என்றும் எக்ஸ் ஒய்யும். ஓகே, ஏபி நடுப்புள்ளி எக்ஸ், ஏசி நடுப்புள்ளி ஒய் என்று தந்திருக்குது. அதுல XOY 120 தந்திருக்குது. எனில் BACயின் பெருமனை காண்க. அது பிள்ளைகள் உங்களுக்கு இலவாக உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு நாணுண்டு நடுப்புள்ளிகளை மையத்திலிருந்து நடுப்புள்ளிக்கு வரையப்படுற கோடு அந்த நாணை இருசம கூறாக்குதுன்னு சொன்னால் அந்த கோடு எப்படிப்பட்டதா இருக்கும்? செங்குத்து கோடாக இருக்கும் என்ன? ஆகவே அப்ப இந்த கோணம் எவ்வளவு இருக்கும்? உங்களுக்கு 90 பாகை என்று உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி என்ன, ஒரு நாணுக்கு என்னது, ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சால், மையத்திலிருந்து செங்குத்து கோடு வரைஞ்சால் அந்த நாணு இருசம கூறிட்டால் இந்த கோடு கட்டாயம் செங்கோணமாக காணப்படும் என்று உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆகவே அப்ப இப்ப இது என்னது, ஒரு நாட்பக்கல். ஒரு நாட்பக்கலாக காணப்படும். அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகையாக காணப்படும். ஆகவே எங்களுக்கு எக்ஸின் பரிமாணம் எங்களுக்கு இலகுவாக கண்டு கொள்ளலும். என்னண்டு, எக்ஸ் செய்யும் 90 சக 90 சக எவ்வளவு? 120. அவ்வளத்தையும் கூட்டினா பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 360 என்ன? ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதுல எக்ஸ் சமன் எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? நான் நேரடி ஆன்சர் போட்டுக்கொள்றேன். எக்ஸ் சமன் என்ன செய்வீங்க? 360ல இருந்து எவ்வளவு? 90 90 180, 180 120 கூட்டின பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு இருக்க போது? 300ஆக இருக்கும் என்ன? ஆகவே 360ல இருந்து நாங்க என்னது 300 கழிச்சு விட்டு எங்களுக்கு எவ்வளவு பிள்ளைகள் வந்து கொள்றோம்? 60 பாகையாக காணப்படும். திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். நீங்க 60 பாகைன்னு சொல்லும் பொழுது கட்டாயம் எக்ஸாமன் 60 பாகை கட்டாயம் மென்ஷன் பண்ணி கொள்ளுங்க. பாகை மென்ஷன் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிதானே? இப்ப திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். அதாவது வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு நாணுக்கு வரையப்படும் செங்குத்து இந்த நாணை இருசம கூறிடும். ஓகே, ஆகவே ஒரு நாணை இருசம கூறிட்டால் ஆகவே வட்டத்தின் மையத்திலிருந்து அந்த நாணுக்கு வரையப்படுற அந்த கோடு எப்படி இருக்கும்? செங்குத்தாக காணப்படும். ஆகவே இது 90 பாகை.
அதே மாதிரி தான் இந்த அலையும் இதுவும் 90 பாகை. ஆகவே இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னது கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி ரைட். இது நீங்க எப்படி ஆன்சர் போட்டுக்கொள்ளாங்க, நீங்க செய்க வழியாக எக்ஸ் பிளஸ் 300 சமன் 360 போட்டு அப்புறம் செய்க வழி ரீதியாக நீங்க செய்து கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அடுத்தது முக்கோணி PQRன் சுற்றளவு தந்திருக்குது. எவ்வளவு? 28. STயின் நீளத்தை கண்டு. ஆகவே இது நடுப்புள்ளி தேற்றத்துக்கு அமையறதுக்கு அதாவது பக்கங்கள் 2 பக்கங்கள நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு எப்படி இருக்கு? 3ஆம் பக்கத்துக்கு எப்படி இருக்கும்? சமாந்தரமாகவும் அதிന്റെ அரைவாசியாகவும் காணப்படும். சரிதானே? ஃபர்ஸ்ட் பாப்போம். இது 4 இது எவ்வளவு? இது 4. இது 5 என்றால் இதுவும் 5. ஆகவே ஃபர்ஸ்டாக நாங்க என்னத்தை காண வேணும்? PQR சுற்றளவு தந்திருக்கு 28. ஆகவே இது 10, இது 8, 18. ஆகவே இது எவ்வளவு இருக்க போகுது? 18, 10, 28. ஆகவே இது 10. அப்ப இது 10ஆக இருந்தால் இதுக்கு அரைவாசி தான் இதுவாக காணப்படும். ஆகவே ST வந்து எவ்வளவா இருக்கும்? 5. ஆகவே உங்களுக்கு ST சமன் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 5 சென்டிமீட்டராக காணப்படும். சரிதானே? ஆகவே உங்களுக்கு இந்த தேற்றங்கள் கிளியராக விளங்கி இருக்கும். சரிதானே? அதாவது 2 பக்கங்கள நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு 3ஆவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதிண்ட அரைவாசியாகவும் காணப்படும். அப்ப இது 10 இது எவ்வளவு இருக்கும்? 5ஆக காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்ளுவோம். தரம் 11 மாணவர்களின் சித்திரம், சங்கீதம், நடனம் ஆகியவற்றின் தெரிவிக்கப்படுது படம் காட்டியிருக்கு. ஓகே. அப்ப நடனத்தை 45 மாணவர்கள் சொன்னால் நாடகத்தை தெரிவு செய்தோர் எத்தனை பேர் என்று கேட்டிருக்கு. ஆகவே பிள்ளைகளே ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்து கொள்ள வேணும்? நாடகம் என்று சொல்லி போட்டு அதன் கோணத்தை கண்டு கொள்ள வேணும். ஓகே. அப்ப டோட்டலாக 360. ஓகே. அப்ப 360ல இருந்து நீங்க என்ன செய்வீங்க? 70 கழிச்சு கொள்வீங்க. அப்புறம் என்னத்தை கழிப்பீங்க? 140 கழிச்சு கொள்வீங்க. சரி, அதுக்கப்புறம் என்னத்தை கழிச்சு கொள்வீங்க? 90 கழிச்சு கொள்வீங்க. அப்ப கழிச்சு கொண்டால் அப்ப நீங்க ஃபர்ஸ்டாக என்ன செய்ய வேணும்? நாடகம் ஒன்று போட்டு நாடகத்தின் கோணத்தை நீங்க கண்டு கொள்ள வேணும். அப்ப நாடகம் எவ்வளவு இருக்க போகுது உங்களுக்கு? இது கிட்டத்தட்ட 60 பாகையாக இருக்க வேணும். என்ன? 140, 60, 200. ஓகே. 300. ஓகே. 60 பாகையாக இருக்கும். அப்ப ஃபர்ஸ்டாக நீங்க நாடகம் 60 பாகை என்று ஃபர்ஸ்டா போடுங்க. சம்டைம்ஸ் நீங்க அடுத்த சுருக்குறது பிள்ளையா இருந்தாலும் இதுக்காவது 1 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே. ரைட். ஆகவே அப்ப நடனத்தை 45 மாணவர்கள். அப்ப 90 பாகையில தான் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 45 பேர். ஆகவே 60 பாகையில. ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 90 மேல் எவ்வளவு? 60. ஓகே. 60 தர 45. சரிதானே பிள்ளைகளே? ஆகவே அப்ப நாங்க இதுல இலகுவாக சுருக்க முடியும். என்ன? இது ஒரு முறை, இங்க 2 முறை. ஆகவே என்ன செய்ய சுருக்கப்பட்டால் 60 2ஆல சுருக்கினா அவ்வளவு வந்து பிள்ளைகளே 30ஆக இருக்கும். என்ன? ஆகவே சமன் எத்தனை பேர்? 30 பேராக காணப்படும். சரிதானே? ஆகவே இலகுவாக நீங்க அது கண்டுகொள்ள முடியும். ரைட். அடுத்தது. ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்க நேரடியாக செஞ்சு கொள்ளலாம். எப்படி? இது எப்படி 90. அப்ப 90 நாங்கள் 3ஆம் வகுத்தால் எவ்வளவு இருக்க போது? 1க்குள்ள 15. ஆகவே என்னது 30 பாகைக்கு தான் 15 என்றால் 60 பாகைக்குள்ள எவ்வளவு? 30ன்னு சொல்லி அப்படியும் நீங்க இலகுவாக மனதாலையும் கண்டுகொள்ள முடியும். ரைட். அடுத்தது AOD சமன் 2ABD. ரைட். ஓகே. பார்த்துக்கொள்ளுவோம். AOD இந்த கோணம் என்னது? இதை போல எத்தனை மடங்கு இது? 2B. அப்ப 2ABD. அப்ப ABD. அப்ப 2 ABD இந்த கோணம் சேர்ந்தால் இந்த கோணத்துக்கு சமனா? ஓகே. என்ன? அதாவது மைய கோணம் பரிதி கோணத்தை போல எத்தனை மடங்கு? 2 மடங்கு. என்ன? இவர் 2 மடங்கு சேர்ந்தது இந்த கோணத்துக்கு சமன். ஆகவே அது சரி. அடுத்தது ABDயும் ACDயும். ABDயும் ACDயும் சமன். அதுவும் சமன். என்ன காரணம்? ஒரு குறிப்பிட்ட ஒரு வில்லால பரிதியில எதிரமைக்கிற கோணங்கள் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அதாவது ஒரே துண்ட கோணங்களாக இருக்கும். ஆகவே அதுவும் சரி. ரைட்.
அடுத்ததை பார்த்துக் கொள்வோம். தரப்பட்ட உருவில் ஏயிலிருந்து பீக்கான இறக்க கோணம். அப்ப ஏயிலிருந்து பீக்கான இறக்க கோணம் இது என்ன? ஆகவே இதுல முக்கோண பார்த்தோம்னு சொன்னால் 92 சொன்னால் இது எவ்வளவு பாகை? 40 பாகை. அப்ப 40 பாகைன்னு சொன்னால் இது இதுக்கு சமாந்தரமாக காணப்படும் பொழுது என்றால் கண்ண இதுல வச்சு பார்க்கல இது கிடையாக இருக்கும் என்ன? ஓகே. ஆகவே இதுக்கு சமாந்தரம். இது 40 சொன்னால் இது எவ்வளவு இருக்கும்? உங்களுக்கு 40 பாகையாக இருக்கும். ஆகவே இறக்க கோணம் எவ்வளவு போட்டுக்கொள்வீங்கள்? 40 பாகை என்று போட்டுக்கொள்வீங்க. சரி பிள்ளைகளே, 40 கட்டாயம் பாக கட்டாயம் போட்டுக்கொள்ள வேணும். சரிதான், 40 பாகை. அடுத்தது அருகில் தொடர் நேர்கோட்டின் படுத்திறனை காண்க. அப்ப படுத்திறன் சொல்லும் பொழுது y ஆல்கூறின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல்கூறின் வித்தியாசம் என்ன? அது பிள்ளைகளே ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஆல்கூறுண்ட என்னது x1 y1 போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இதுல பாப்பா முன்னுக்கு இருக்கிறது இது x1, இது எவ்வளவு y1, ரைட்? இது ஒரு ஆள்கூறு. ஆகவே படுத்திறனை காணணும்னு சொன்னா 2 புள்ளியின் ஆள்கூறு வேணும், ஒரு நேர்கோட்டு. ஓகே. ஆகவே இந்த ஆள்கூறு ஓகே இது தந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த புள்ளியின் ஆள்கூறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இதுல x எவ்வளவு? 0 என்ன? y எவ்வளவு? 3. சரிதானே? ஆகவே அப்ப இந்த ஆள்கூறையும் நீங்க ஃபர்ஸ்டாக போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? 2 ஆள்கூறு தெரியும். அப்ப x1 y1 என்றால் இது என்னன்னு போடுவோம் நாங்கள்? x2 y2 ஆக காணப்படும். சரிதானே? ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? y ஆள்கூறின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறின் வித்தியாசம் என்ன? ஆகவே என்ன செய்ய போறோம்? 5ல இருந்து 3 கழிச்சு கொள்வோம். சரிதானே? ஆகவே என்னது 5 சய 3. நீங்க பிள்ளைகள் நீங்க கட்டாயம் செய்க வழி போட்டுக்கொள்ளுங்கோ, சமன்பாடு எழுதிக் கொள்ளுங்க, y1 மைனஸ் y2 அந்த மாதிரி. ஆகவே இதுல இருந்து என்ன இதை கலப்பீங்க, இதை கழிக்க போறீங்க. ஓகே. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? x ஆளுக்குறின் வித்தியாசம். அப்ப x ஆளுக்குறின் வித்தியாசம் 6ல இருந்து என்னத்தை கழிப்பீங்க? 0 கழிப்பீங்க. அப்ப 6 மைனஸ் 0. சரிதானே பிள்ளைகளே? ஆகவே அப்ப என்னது? y ஆளுக்குறின் வித்தியாசத்தின் கீழ் x ஆளுக்குறின் வித்தியாசம். ஆகவே உங்களுக்கு என்ன வரப்போகுது? 5ல இருந்து 3 போனால் 2, 5ல இருந்து 3 போனால் 2, 2ன் கீழ் என்னது? 6ல இருந்து 0 போனா என்ன வரப்போகுது? 6 தான் வந்து கொள்ளுமே அப்படின்னு. ஆகவே இங்க எப்படியே விட்டு கொள்ளாதீங்க, சுருக்கி ஆன்சரை கொடுங்க. என்னது? மேலே 2 சுருக்கலாம் என்ன? அப்ப 1ன் கீழ் 3 காணப்படும். சரிதானே பிள்ளைகளே? இப்ப திருப்பியும் சொல்லிக் கொள்றேன், நீங்க எழுதிக் கொள்ளுங்க y ஆளுக்கு வித்தியாசத்தின் x ஆளுக்கு வித்தியாசம், அதாவது y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2 என்று போட்டுட்டு அதுக்கு பிறகு அதுல இப்படி பிரதியிட்டு அதுக்கு பிறகு இவ்வாறாக செய்கவழி செய்து கொள்ளுங்க. ரைட். அடுத்தது ABCDயும் CDPQம் 2 இணைகரங்கள் ஆகும். இணைகரங்கள் ஆகும். தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி PQவின் நீளம், அவ இந்த நீளம் கேட்டிருக்கு. அப்ப இது ஒரு இணைகரம், இது ஒரு இணைகரம் என்று சொல்லும் போது பிள்ளைகளே அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, இது 6 சென்டிமீட்டர் என்றால் இது 6 சென்டிமீட்டர் தெரியும். என்ன இணைகரங்களுடைய எதிர்பக்கங்கள் சமன் என்ன? ஓகே. அதே மாதிரி அப்ப இது 6 என்றால் இந்த இணைகரத்தை பார்த்தோம்னா இது 6 என்றால் இதுக்கும் 6. ஆகவே PQவின் நீளம் எவ்வளவு பிள்ளைகளே? அப்ப உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 6 சென்டிமீட்டராக காணப்படும். சரி, அடுத்தது ஏயின் பெருமனை காணும். அப்ப ஏயின் பெருமனை சொல்லும் பொழுது இந்த கோணம் என்ன? அப்ப இணைகிற எதிர்கோணங்கள் சமன் என்ன? ஆகவே இது 40 என்றால் இது 40, இது 40 சொன்னால் இது எவ்வளவு இருக்கும்? சமாந்தரம். ஆகவே இதுக்கு சமாந்தரமாக காணப்படும் ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஆகவே ஏ வந்து எவ்வளவு இருக்கும் பிள்ளைகளே? 40 பாகையாக காணப்படும். சரிதானே? ஆகவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரிதானே? இல்ல பாருங்க, இது 40 சொன்னால் என்னது இணை எவ்வளவு இருக்கும்? எதிர்கோணங்கள் சமன். ஆகவே இருவர் 40. ஓகே. ஆகவே ஒரு இணைகரத்துல என்னது இவர் எப்படி இருக்கும் பண்புகள்ல இதுக்கு இது சமாந்தரமாக காணப்படும். ஆகவே என்னது இது இப்படி ஜாயின் பண்ணி விட்டோம்டா ஒன்று விட்ட கோணங்கள் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இது 40 என்றால் ஏயும் வந்து 40 காணப்படும். சரிதான பிள்ளைகளே? ரைட். அடுத்ததை பார்த்துக் கொள்வோம்.
64 சமன் 2 என்பதை மடக்கை வடிவில் தருக. அப்ப மடக்கை வடிவில் தருகன்னு சொன்னால் என்ன இருக்க போகுது? log, ஓகே, கட்டாயம் log என்னது அடி என்னது அடி 2 64 இவ்வளவு இருக்க போது சமன் 6 காணப்படும். 6. அடுத்தது பார்த்துக் கொள்வோம். விமலன் தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் விதத்தினை படம் காட்டுகின்றது. வேகத்தை நிமிடத்திற்கு எத்தனை மீட்டர் என காண்க. வேகம் என்று வரக்கூடாது பிள்ளைகளே, காதி என்று வந்து கொள்ள வேணும். பரவாயில்ல, வேகம் என்று தந்திருக்கு, பரவாயில்ல, ரைட். ஆகவே என்னது சமன் தூரத்தின்கள் நேரம் என்ன? அப்ப எவ்வளவு? 500 கீழ் எடுத்த நேரம் எவ்வளவு? 10. ஆகவே என்னது தூரத்தில் நீங்க தூரத்தின் நேரம் என்று போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகளே. ஆகவே என்னது 500 நாங்க என்னது 10ஆல வகுத்துக்கொள்ள வேணும். என்ன 10ஆல வகுத்த அளவுல பிள்ளைகளே 50 மீட்டர் பெர் என்னது நிமிடம். என்ன நிமிடம் மினிட் இங்க தமிழ்ல போட்டுக்கொள்ளுங்கவா. ஆகவே அப்ப இதுல உங்களுக்கு நீங்க நோட் பண்ண வேண்டியது, நான் திருப்பியும் சொல்றேன், அந்த சமன் போட்டு எழுதி பழகி கொள்ளுங்க செய்முறைக்கு. ரைட் தானே? இதுக்கு மற்றது மேல சமன்பாடு எழுதி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக்கலாம். அப்ப தீர்க்க. அப்ப தீர்க்கன்னு சொன்னால் x-2 சமன் 0, x+1 சமன் 0. ஆகவே தீர்த்து என்ன பெறுமான்னு பார்த்துக் கொள்வோம். சரிதானே? முதலாவது என்னது x-2 சமன் 0. ரைட். ஆகவே அதை தீர்த்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நான் நேரடியா போட்டுக்கொள்றேன். x வந்து என்ன பெருமாள் எடுக்க ஒன்று வந்து 2 காணப்படும். சரிதானே? அடுத்தது என்னது x+1. ஓகே, ஆகவே x+1 சமன் 0. ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன இருக்க போகுது? x வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகளே? x சமன் அங்கே போன என்ன வரப்போகுது? உங்களுக்கு -1 காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டை ஒன்றை மேலே எறியும் போது 4லும் கூடுதலான இலக்கம், 4லும் கூடுதல் என்ன இருக்க போது? 5ம் 6ம் என்ன? ஆகவே 6ல 4 என்ன பிள்ளைகள்? ஆகவே 4ன் கீழ் என்னது 6 என்ன? சாரி, என்னது 5ம் 6ம், ஆகவே 2 என்ன? சாரி, 2 எத்தனைல? 6ல. 5ம் 6 2 இலக்கம் தான் வேற சான்ஸ் இருக்குது என்ன? ஆகவே 6ல 2. அப்ப 6ல 2 பொழுது நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் பிள்ளை? சுருக்கணும். என்ன மேல 2ஆல் சுருக்கினா 1 கீழே 3. ஆகவே 1ன் கீழ் 3 காணப்படும். இதுதானே? அடுத்தது ஏபி ஏசி ஒரு 2 எல்லைகள் தந்திருக்குது. அடுத்தது சொல்லியிருப்பாங்க, இரு எல்லைகளில் இருந்து சம தூரத்திலும், இந்த 2 எல்லைகளில் சம தூரத்திலும் பிள்ளைகள் என்ன இருக்கும்? கோண இரு சமக்கூறாகி. கட்டாயம் இந்த ஒழுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, கோண இரு சமக்கூறாக்கி. கோண இரு சமக்கூறாக்கி என்ன செய்யுங்க? இந்த கோணத்தை கீறிட்டு, ஓகே, என்னது இதுல இருந்து ஒரு வட்டு, இதுல இருந்து ஒரு வட்டு கீறுவதன் மூலம் என்ன செய்து கொள்ளலாம்? கோண இரு சமக்கூறாக்கி நீங்க நேரா கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரிதானே? ஓகே, கோண இரு சமக்கூறாக்கி வந்து கொள்ளும். சரிதானே? ரைட். ஆகவே கோண இரு சமக்கூறாக்கி. சரிதானே? ஆகவே அப்ப இந்த கோணத்தை கீறியாச்சு. அதாவது ரைட், 2 சந்திக்கிற புள்ளியை ஜாயின் பண்ணி கொள்ளணுமா? இந்த புள்ளியில இருந்து ஒரு வட்டு, இந்த புள்ளியில இருந்து ஒரு வட்டு. ஆகவே என்னது? கோண இரு சமக்கூறாக்கி. ரைட். அப்ப இது கீறியாச்சு. இது இதுல இருந்து இது எல்லைகளில் இருந்து, அதாவது ஏபி என்ற எல்லை ஏசின சமதூரத்தில் அசையும் 2 கோட்டின் சமதூரத்தில் அசையும் புள்ளியினுக்கு கோண இரு சமக்கூறாக்கி கீறியாச்சு. அடுத்தது ஏ கமா சி. ஏ கமா சியில சமதூரத்தில் அசையும் புள்ளியினுக்கு அந்த கோட்டுக்கு அப்படி செங்குத்து இரு சமக்கூறாக்கியா இருக்கு, அவன் தந்திருக்கிறான், அவனே கீறி தந்துட்டான். ஆகவே ஒழுக்கல் பெற்ற அறிவை பயன்படுத்தி தூண் அமையும் இடத்தை எக்ஸ் என பெயரிடுக. அப்புறம் அதாவது இதுல இருந்து சமதூரத்துல, இதுல இருந்தும் சமதூரத்துல. ஆகவே அந்த எக்ஸ் எங்க இருக்கும் பிள்ளைகளே? எங்களுக்கு எக்ஸ் வந்து இந்த புள்ளியாக காணப்படும். எது? இந்த புள்ளி. சரிதானே? ஆகவே பிள்ளைகளே உங்களுக்கு ரைட்
இன்றைக்கு விளங்கப்படுத்தினது உங்களுக்கு விளங்கி இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், நீங்க வீட் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ்எல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். சயின்ஸ் மட்டுமில்ல, மேத்ஸ் மட்டுமில்ல, 2 பாடம் சேர்த்து தான் இந்த சேனல்ல போட்டுக்கொண்டு வர. நீங்க அந்த சேனல்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே.